ஒரு சூப்பர் வீடியோ, நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோ. 2 மினிட்ஸில் முடிக்கிறேன். ஓகேவா? 3 கேள்வி தான் கேட்க போகிறேன். இந்த உலகத்தில் நடைபயிற்சி மட்டும் பண்ணனால யாராவது சுகர் மாத்திரை நடத்தியிருக்காங்களா? இல்லை யாராவது இன்சுலின் நடத்தியிருக்காங்களா? இல்லை யாராவது ப்ரெஷர் மாத்திரை நடத்தியிருக்காங்களா? இல்லை யாராவது கெட்ட கொலஸ்ட்ரால் மாத்திரை நடத்தியிருக்காங்களா? இல்லை யாராவது தைராய்டு மாத்திரை நடத்தியிருக்காங்களா? இல்லை யாராவது பிசிஓடி மாத்திரை நடத்தியிருக்காங்களா? இல்லை யாராவது இந்த கிட்னி கல்லுக்குள்ள மாத்திரை நடத்தியிருக்காங்களா? சொல்லுங்களா? இந்த உலகத்தில் கேட்குறேன், தமிழ்நாட்டில் கிடையாது. நடைபயிற்சி மட்டும் பண்ணனால யாராவது சுகர் மாத்திரை நடத்தியிருந்தீங்க அப்படின்னா எனக்கு கால் பண்ணி பேசுங்க. நடைபயிற்சி மட்டும் பண்ணனால. இல்லை யாராவது இன்சுலின் நடத்தியிருந்தாலும் கால் பண்ணி பேசுங்க. நடைபயிற்சி மட்டும் பண்ணனால. சரியா? இன்னும் 2வது கேள்வி. இந்த உலகத்தில் வெந்தயம், கருவேப்பிலை, கரிஞ்சீரகம், நாவல் பழம், கொய்யா இலை, மாங்காய் இலை, ஆவாரம் பூ இதெல்லாம் சாப்பிட்டதுனால இந்த உலகத்தில் யாராவது சுகர் மாத்திரை நடத்தியிருந்தீங்கன்னா கால் பண்ணி பேசுங்க எனக்கு. இல்லை யாராவது இன்சுலின் நடத்தியிருந்தீங்கனாலும் கால் பண்ணி பேசுங்க. நல்லா கேட்டுடுங்க. நீங்கள் மருத்துவத்தில் உள்ள எந்த புத்தகத்தை வேணாலும் எடுத்து படித்து பாருங்கள். எந்த புத்தகத்தாலும் படித்து பாருங்கள். ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக் ஆஃப் மெடிசின், ஹாரிசன், HARRISON, ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக் ஆஃப் மெடிசின். அந்த புக் எடுத்து படித்து பாருங்கள். சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால், அந்த 3க்குமே அவங்க சொல்லக்கூடிய ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் என்ன தெரியுமா? பேலன்ஸ்டு டயட் மட்டும்தான். அதான் அவங்க சொல்லுடைய ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட்டும் சரி தான், பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் அதான் சொல்கிறாங்க. 2வது தான் என்னது? நல்ல உடல் உழைப்பு. 3வது நல்ல தூக்கம். அது ஏன் பேலன்ஸ் டயட் அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் பேலன்ஸ்டு டயட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணினாதான் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் கம்ப்ளீட்டாக சரியாகும். பேலன்ஸ்டு டயட்டு ஃபாலோ பண்ணாதான் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் கம்ப்ளீட்டாக சரியாகும். இந்த புரிஞ்சதா? கரெக்ட் தானே? ஸோ ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் வந்து பேலன்ஸ்டு டயட், அடுத்தது உடல் உழைப்பு, அடுத்தது நல்ல தூக்கம். கடைசி ட்ரீட்மெண்ட் என்ன தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? கடைசி ட்ரீட்மெண்ட் மாத்திரையும் இன்சுலினும். நம்ம யாராவது இந்த பேலன்ஸ் டயட்டு முக்கியத்துவம் கொடுக்குறோமா? இந்த பேலன்ஸ் டயட்டு ஃபாலோ பண்ணா மாத்திரை வேணுமா இல்லை இன்சுலின் வேணுமா? நீங்களே சொல்லுங்களேன். நம்ம வாழ போகிறது ஒரே ஒரு தடவை மட்டும்தான். கடைசியில் பக்கவாதம், கண்ணு குருடு, ஹார்ட் அட்டாக்கு, கிட்னி ஃபெயிலியரு, காலை விரலை வெட்டி எடுக்கிறது, இந்த மாதிரி 5 காம்ப்ளிகேஷன். இதில் இன்றைக்கி அவ்வளோ பேரும் வயசான காலத்தில் படுக்கையில் படுத்து கடைசியில் முதுகில் என்ன வரும்? முதுகில் புண்ணெல்லாம் வந்து வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணுறோம். என்னெல்லாம் பிரச்சனை வரும்? பக்கவாதம் வரும், கண்ணு குருடு வரும், ஹார்ட் அட்டாக் வரும், கிட்னி ஃபெயிலியர் வரும், காலில் புண்ணு வந்துச்சுன்னா காலை விரலை வெட்டி எடுத்து கடைசியில் இந்த மாதிரி புண்ணோடு நம்ம படுத்து வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணுறோம். என்ன முக்கியம்? பேலன்ஸ்டு டயட்டு தான். ஏன்னா பேலன்ஸ் டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் தான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரியாகும். அது சரியாகலேன்னு வைங்களேன், எல்லாம் சொன்ன எல்லா பிரச்சனையும் வரும். அதான் திரும்ப சொல்லிகிட்டே இருக்கேன். ஒரே ஒரு தடவை தான் நம்ம வாழ போகிறோம். இந்த முக்கியமான வீடியோவை ஒரு கூட போட்டு கேளுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. எவ்வளவோ வீடியோ ஷேர் பண்ணி கொடுக்குறீங்க, அப்படி தானே? இந்த மாதிரி முக்கியமான வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க. அப்போ தான் அவங்களுக்கு என்ன தெரிய வரும்? இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ ஆபத்து, இந்த பேலன்ஸ் டயட் எவ்வளோ முக்கியம் அப்படின்னு தெரிய வரும். புரிஞ்சுதா? இதை விடைக்கும் தெளிவாக யாரும் உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. தெளிவாக புரிகிற மாதிரி சொல்லியிருக்கேன். நீங்களே பாருங்கள். ஓகேவா? மாத்திரையும் சரியா, சுகர் மாத்திரை, ப்ரெஷர் மாத்திரை, கொலஸ்ட்ரால் மாத்திரை, இந்த மாத்திரை எல்லாம் ஒழுங்காக போட்டிருக்காங்கன்னு எப்பவுமே இல்லை, இன்சுலின் ஒழுங்காக போட்டிருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பேஷண்ட்டுக்கு பக்கவாதமோ இல்லை கண்ணு குருடோ, கண்ணு பிரச்சனையோ,
இல்லை ஹார்ட் அட்டாக் பிரச்சனையோ இல்லை கிட்னி ஃபெயிலியரோ இல்லை காலில் புண்ணு வந்து யாராவது இந்த மாதிரி பிரச்சனை வராமல் தப்பியிருக்காங்களா? நான் கேட்ட மாத்திரை இன்சூரன்ஸ் ஒழுங்காக போட்டவங்க தான் கேட்டுட்ருக்கேன். ஒழுங்காக போட்டவங்க, மாத்திரை இன்சூரன்ஸ் ஒழுங்காக போட்டவங்களுக்கு யாருக்காவது நான் சொன்ன 5 பிரச்சனை அதில் 3 பிரச்சனையாவது வராமல் யாராவது இறந்து போயிருக்காங்களா? 3 பிரச்சனை, பக்கவாதம், கண்குருடு, ஹார்ட் அட்டாக்கு, கிட்னி ஃபெயிலியர், காலை விரலை வெட்டி எடுக்கிறது, 5 கம்ப்ளைண்ட்டு. ஒழுங்காக மாத்திரை யாருக்கா 3 பிரச்சனை வராமல் இருந்திருக்கா? வரதான் செய்யும் கண்டிப்பாக. ஏன்னா பேலன்ஸ் டயட்டு ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் நல்லபடியாக சரியாகும். இது கம்ப்ளீட்டாக சரியான மட்டும்தான் நம்ம சொன்ன பிரச்சனைகள் வராமல் தப்ப முடியும். இல்லை அப்படின்னா நீங்கள் மாத்திரை இன்சுலின் நம்ம போட்டுக்கிட்டு அந்த எல்லா பிரச்சனையிலையும் 3 பிரச்சனை கண்டிப்பாக வரும். அப்படி எல்லாருக்குமே வந்திருக்கு, நீங்களே பார்த்து பாருங்கள். ஸோ பேலன்ஸ் டயட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஸ்டே டியூன்ட் வித் டாக்டர் ஷீபன், பேலன்ஸ் டயட்.